ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில். வருஷம் மாறுது, கிரகம் மாறுது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மட்டும் ஒரே விட செயல்படுங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுவோம், எதை நினைக்கிறோமோ அப்படி ஆகிடுவோம். ஒரு லக்கணங்கள் திருமணங்கள் தாமதப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள், மேச லக்கணத்துக்கு 27 மேரேஜ் பண்ணும்போது கட்டாயம் இருக்குது, சிம்ம லக்கணத்துக்கு 31, இப்படி ஒரு லக்கணத்துக்கு ஏஜ் கொடுத்துருக்கான். எல்லாம் அது மாதிரி நடக்குதே, மாற்றம் ஆயிடுது. ஏன்? பூரிய புண்ணியதிபதி 9 இருந்தால் பிச்சைக்காரனு கோடீஸ்வரன். இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், ஒரு இடத்தோட வாங்க முடியல, ஒன்றுமே இல்லை, ஏக்கர் கணக்கு வாங்கி போடுறான். காரணம் 9 குரு இருக்கிறவங்க, மகரத்தை 7 சுக்கிரன் இருக்கிறவங்க, இவங்கன்னா அமைதியாக இருக்கவே முடியாது, குழப்பிட்டே இருப்பாங்க. இது எழுதி வச்சுங்க, இது ரியலி. இந்த வருஷம் ஒரு புதுமையான வருஷம் சார். இந்த வருஷம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அஷ்டம் உண்டு. கஷ்டப்படாத மாதம் எந்த வருஷம் இருக்குது, எல்லா வருஷம். ஆனால் மக்கள் எவ்வளோ விழிப்புணர்வு இருக்கணும். மாற்றங்கள் உண்டாகலாம். அரசியல் ஆட்சி மாற்றமான வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்சியில் அரசியல் ஆட்சியை மாற்றமான வாய்ப்பு இல்லை. மாற்றங்கள் நிறையா வரலாம் சார். உலகத்தில் மாற்றம், மக்கள் விரயங்கள் ஆகிறது, மக்களுக்கு பீடை. தமிழ்நாட்டிலே இந்தியாவிலையா? உலகத்தில் சார். இந்தியாவிலே சொல்ல உலகம் தானே, நம்ம பிரிச்சு உலகம் நம்ம தானே இருக்கோம். இயக்கமே இறைவன் தானே. எவ்வளோ மாற்றம் வரும் பாருங்களேன். கலியுகம் பற்றி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இப்போ சொல்லவா? சொல்லுங்க. அந்த காலத்தை கலியுகத்தை பற்றி சொன்னது இப்போ முக்கியமாக நடக்குது சார். நீங்கள் தான் சொன்னீங்க. அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யுங்காலம், அப்பனை பிள்ளை உதைக்குங்காலம், கொண்ட புருஷனை திட்டுங்காலம், இவள் கூலி கொடுத்து வேறொரு போகுங்காலம், மங்கைக்கு மஞ்சள் அரைக்குங்காலம், மானமே இல்லாத கலிகாலம், தங்கையை அண்ணன் புணருங்காலம், தாயை கண்டால் போகுங்காலம், பெற்ற பெண்ணை தாக புணருங்காலம், பேயை கண்டால் மயங்குங்காலம், கட்டினமாவது அலையுங்காலம், இவன் காவி உடுத்தி திரியுங்காலம், புட்டி புட்டியே குடிக்குங்காலம், மகா புழுகருக்கு ஏற்ற கலிகாலம், பொய்யான பத்திரம் எழுதுங்காலம், சச்சி பூட்டியை கொட்டி ஜெயிக்குங்காலம், தெய்வ பொருளை திருங்காலம், தீவிர கஞ்சாத கலிகாலம், விதவையில் பிள்ளை பெருங்காலம், நிறையா இருக்குது சார். அது பாருங்க, அந்த காலத்து அந்த எழுதிச்சுக்கணே. மோசத்துக்கு அஞ்சாத கலிகாலம் சார். அது மோசத்துக்கு அஞ்சாத கலிகாலம், தர்மத்துக்கு பயப்படாத காலம் குறையான். உண்மை. இந்த கலியுகத்தை எப்படி நல்லது பார்க்க முடியாது. கண்டோர் கலியுகத்தில் கருதிய அந்த காலத்தை 100 வருஷம் தவம் பண்ணுறதை விட இந்த காலத்தை 10 சாமி கும்பிட்டா போதும். பக்திங்கிறது அதான் உண்மை, பக்தி அதான் பெருமை. மக்களுக்கு சொல்ல வரேன், வருஷம் மாறுது, கிரகம் மாறுது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் மட்டும் ஒரே விட செயல்படுங்க. நடப்பு நன்மையாக இருக்கட்டும், நல்லது நினைங்க. இன்னும் சொல்ல வரேன், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணுவோம், எதை நினைக்கிறோமோ அப்படி ஆகிடுவோம். நெல் விவசா நெல் வரும், புல்லை விதைச்சா என்ன வரப்போகுது? புள்ள போய் சோதியம் பார்க்க வராங்க சார். என்ன சார் நீங்கள் அவங்க 1000 குடும்பத்தை ஏமாற்றி பண்ணால் நல்லா காரில் போகிறேன், நாங்களாம் கஞ்சி தப்பு. கடவுள் என்ன செய்ய பார்த்தீங்களா? நல்லவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஆபத்து வரப்போகுது. கண்டம், இந்த ஹார்ட் கண்டம் வாங்க முடியும், கண்டம் உங்கள் தர்மங்களை போய் கேட்கும், நல்ல மனுஷன் விட்டு கொடு. அப்படியா? என்ன செய்யலாம்? உயிருக்கு வர்ற பொருள் நஷ்டப்படுது, பொருள் நஷ்டம், ஒரு 10 லட்சம் லாஸ். இவ்வளோதான் கடவுள் செய்ய முடியும், அதுக்கு மீறி எந்த ஒன்றும் செய்ய முடியாது சார் வாழ்க்கையில். சார் கடவுள் அற்புதமான சார். மோசம் பண்ண பார்த்துருக்கேன், துரோகிகளை பார்த்துருக்கேன், நான் என் நல்ல வாழ்க்கையை பார்த்துருக்கேன் சார். 2 அண்ணன் தம்பி, ஒரு பெரிய பேராள், நான் பேச விரும்பலை. 2 அண்ணன் தம்பி ஹஜ்ஜுக்கு பல முறை போனார். பாவி இருந்தார். அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டான். அண்ணனுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, இது 2 ஆம்பளை பிள்ளைங்க. மோசம் பண்ணி அண்ணன் தூக்கு போய் செத்து போயிட்டார் சார். இன்றைக்கி அந்த குடும்பம் நாசமாக போச்சு. அந்த 5-10 மாதம் நல்லாயிட்டாங்க. இந்த ரோடு பிச்சை எடுக்க வந்துட்டான். கர்மம் விட்டுச்சான் இல்லை. எந்த கெட்டையும் நல்லா சார். சார் பிரச்சனை அப்படி இப்படி இருக்காங்க, ரைட்டு நல்லாவே இருக்காங்க, நிம்மதி கிடைக்குது எங்களுக்கு. பயந்துமே இந்த தெரு அங்கே போக முடியாது, நாய் பழப்பு, இந்த தெரு நான் அங்கே போக முடியாது, அப்படி தான் வாழ்க்கை. பயந்து போகணும். நல்லவங்க இறை நிச்சயம் நல்லது பண்ணுவார் சார், நல்லா நினைப்பேன் சார். முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்கள், தர்மம் செய்யுங்க, யாரும் நிறுத்திக்காதீங்க. கடவுளுடைய அனுக்கிரகத்தை முதல் அடையிறதுக்கு அன்பை காட்டுங்கிறேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒருத்தர் வந்தார். அவர் 2 தங்கச்சிங்க, 2 தங்கச்சியும் கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி, ஒரு தங்கச்சிக்கும் 35-37 வயசு ஆகி போச்சு. 2 தங்க நீங்கள் நடக்கும், நீங்கள் கரெக்டாக நடந்துருச்சு. ரைட்டு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு, ஞாபகம் இருக்குது. லக்கணக்கு நல்ல கிரகம் தாமதப்பட தான் முடியணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு, தாமதப்பட தான் முடியணும். ஸோ அவங்க சொல்கிறேன் சார், ஒரு லக்கணங்கள் திருமணங்கள் தாமதப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் சத்துரு தோஷங்கள். ஒரு கலசரக்காரகன், கலசர சனாதிபதி, அந்த மாதிரி பாவத்தோட சம்பந்தப்படுறது, ரோகத்தோட சம்பந்தப்படுறது தாமதமாகலாம். 2வது முக்கியமான பாயிண்ட்டு, எந்த கிரகத்துக்கு தாமதம் நடந்தாலும் அதுக்குரிய கிரகம் பூச்சியும் நல்லா இருக்கணும். பூச்சியம்னா ஃபீச்சருடைய அமைப்பு நல்லா இருக்கணும்.
அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஏன் ஒரு கல்யாணம் தாமதப்படுது, ஏன் தாமதப்படுனா கெட்டவனாக இருக்கணும், கெட்டவர் சம்மந்தப்பட்டிருக்கணும், கெட்ட இடத்தை பார்க்கணும், அதுதான் பெருமை இருக்குமே தவிர, அதான் திரும்பி இருக்குமே தவிர வேறு தோஷம் இல்லை. கெட்டவனை நல்ல கிரகம் பார்த்தா நல்லதாயிரும். இப்போ லக்கணத்துக்கு 7 குடியும் சனி, அது கலத்திரக்காரகன், அது உண்மையான வார்த்தை. அது 6ல் இருந்தால் மதிப்பான மனைவி, 7 இருந்தால் அதிகாரமான மனைவி, 8 இருந்தால் ரோகமான மனைவி, 8 இருந்தால் ரோகமான மனைவி, 9 இருந்தால் சிறந்த பதிவர் தான். உச்சத்தை இருந்தால் உண்மையான மனைவி. எந்த லக்கணத்துக்கு 7 கூடியவன் உச்சம் பெற்று சரத்து இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருந்து உச்சம் பெற்றாலோ அவர் சிறந்த பதிவிரதார்கள், மதிப்புக்குரியவங்க தான் அந்த சனி உச்சம் பெற்றவங்க, சிறப்புக்குரிய மனிதர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருப்பாங்க. எந்த லக்கணத்துக்கு உச்சம் பெற்றது மட்டும் நம்ம பார்த்து பலன் சொல்லக்கூடாது, அதுக்குரிய கிரகம் அமைப்பு எல்லாமே பார்த்து சொல்லணும். இப்போ உதாரணத்தை எடுத்துங்களேன், ஒரு மேச லக்கணம், சட்டப்படி மேச லக்கணத்துக்கு 27 மேரேஜ் பண்ணும்போது கட்டாயம் இருக்குது, சிம்ம லக்கணத்துக்கு 31, இப்படி ஒரு லக்கணத்துக்கு ஏஜ் கொடுத்துருக்கான், எல்லாம் அது மாதிரி நடக்குதே, மாற்றம் ஆயிடுது. ஏன்? கிரக அமைப்பு காரணம். அதுக்கு வலுவில்லாத ஒரு கிரகம் இருக்க போய் மாற்றம் உண்டாயிருது. நீங்கள் ஒரு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, தெரியுது உங்களுக்கு, சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு கருத்து உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி? வரவங்களையெல்லாம் சில பேரை நீங்கள் அனுப்பிச்சிட்றீங்க, சரியில்லை போன்னு நான் மண்டையை போட்டுருவான்னு தெரியும். ஃப்ரெண்டு வந்தான், அவனை நீங்கள் போயிட்டு 3 மாதம் கழிச்சு வாங்க, நல்லா இல்லை அனுப்பிச்சி விட்டேன், முடிஞ்சு வச்சுக்காத. ஆமாம், நல்லா இல்லை சார். வரவன் வந்து ஜோதிடம் போது நம்பிக்கை தான். இப்போ நான் சொன்னேன்ல ஒரு பையனுக்கு அவனுக்கு மண்டலாய் செத்துப்பான்னு சொல்லி, நான் சொல்ல வேண்டிய வந்து இருந்துருக்கான், நீ எப்படி செத்து போயிருப்பாங்க சார். வர்றவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து 5 நாளைக்கு 10 நாள் சேர்த்துருப்பாங்களா சார், நீ செத்து போயிருவேன், நீ போயிருந்தா பாம்பு. அது நெகட்டிவ் எல்லாம் இல்லை. இப்போ 30 வயசில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நடக்கும்னு சொல்லி 27, 30லேருந்து 32, 33 வரைக்கும் வரலாம். நீங்கள் 40 வயசு வரைக்கும் சொன்னீங்கன்னா அப்படியே சொல்ல முடியாது. அப்படியே சொன்னதே இல்லை நான். என் ஜோசியம் வந்து அப்படிலாம் சொன்னது சார். இன்னொன்று முக்கியமாக சொல்ல வரேன், கிரக அமைப்பு கிரக சாஸ்திரம் சில விஷயங்கள் சொல்லிடலாம், சில சொல்லாமல் போயிடலாம். நீங்கள் சரி இல்லாமல் ஒரு மனக்குழப்பமாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஹாப்பியாக தைரியமாக இருக்குங்கிறீங்க. உங்கள் பையன் ஜாதகம் இருக்கா? இல்லை இல்லை. அதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் பண்ணி சொல்லலாம். ஒன்று உங்களுக்காக எடுத்துக்கலேன், உங்கள் சிவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து, பெருமை, பதவி உயர்வு, அந்தஸ்து வருது, எவ்வளோ கண்டாலும் கலந்து வெளியே வந்துருக்கீங்க, நீங்கள் சூப்பர்மேன் இல்லையா? அதனால் லக்கணம் என்றைக்குமே ஒரு லக்கணம் 1ங்கிறது என்ன? ஆயுஸ்தானம், உடம்பு, 2ங்கிறது குடும்பஸ்தானம், 3ங்கிறது வீரியஸ்தானம், 4ங்கிறது தாய்ஸ்தானம், 5 புத்திஸ்தானம், பூரியஸ்தானம், 6 சத்துரு, 7 கலசரம், 8 ஆயில், 9 பாக்கி, இப்படி 10 தொழில் நிறையா இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கலேன், பூரிய புண்ணியதிபதி 9 இருந்தால் பிச்சைக்காரனோட கூடி சேர்ந்தான், திவ்ய தரிசனம், திவ்ய யோகம், ஏஜி வர முன்னுக்கு வந்துடுவான். அதே பாக்கியதி பார்த்து சம்மந்தப்பட்டால் ஒன்றுமே நடக்காது. இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், ஒரு இடத்தோட வாங்க முடியல, ஒன்றுமே இல்லை, ஏக்கர் கணக்கு வாங்கி போடுறான். காரணம் பாக்கியஸ்தானங்கள் நல்ல இடத்துல இருக்கணும், பூரிய புண்ணியஸ்தானம் நல்ல இடத்துல இருக்கணும், கற்குரு பொன்பொருள் சேர்க்கை, கருதிய பூர்வீகம், அன்றோ சொத்து சுகம், அரும்பும் சுகஸ்தானம், கண்ணோ மனச்சேர்க்கை, கருதிய ஜென்மம்னு செப்புங்கிறேன். இந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் அர்த்தம். இப்போ வீடு மனை அமையலைன்னு சொல்கிறீங்க, எப்படி வீடு வாங்கணும்னு கேட்குறீங்க. ஒருத்தர் பணம் வச்சுருக்காங்க, வீடு வாங்க முடியலையே, பணம் இல்லாமல் கூட வீடு வாங்குறேன்னு கேட்குறீங்க. அந்த பணம் இருந்து வீடு வாங்குறது காரணமே அந்த சத்து ரோகம் இருந்தால் தான். பணம் இருந்தாலும் வாங்க முடியாது. வீட்டை வாங்கி குழப்ப கஷ்டப்படாதுன்னு செய்வீங்க. வீட்டை வாங்கிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு வாங்க முடியல, குடியேறவும் முடியல. அது என்ன காரணம்? ரோகஸ்தானம், சத்துருஸ்தானம், குடும்பாதிபதி பாவமும் அட்டமை சேர்ந்துக்கிட்டு போய் அது காரணத்தின் கட்டாயத்துக்கு கிரகம் இருக்குது. அட்டமாதிபதியும் குடும்பாதியும் சேர்ந்துருந்தாலே எது வில்லங்கு தான் மாறும். மன ஓர்மையில்லாத காரணங்கள் சொல்லுங்கள். மன ஓர்மையே இருக்காது. எப்போ பாரு அவங்களும் தூங்க மாட்டாங்க, நம்மளையும் தூங்க மாட்டாங்க. சொல்லுங்கள். 9 குரு இருக்கிறவங்க, மகரத்தை 7 சுக்கிரன் இருக்கிறவங்க, இவங்கன்னா அமைதியாக இருக்கவே முடியாது, குழப்பிட்டே இருப்பாங்க. இது எழுதி வச்சுங்க, இது ரியலி. ஒட்டமொத்த லக்கணத்தை உள்ளுதல் மகரத்தில் 5 அண்டோர் பாவம் பண்ணலாம், மரபு சுகமான சப்பாங்கிறேன். சிம்ம லக்கணத்துக்கு 9 குரு இருக்கிறது, மகரத்தை 7 சுக்கிரன் இருக்கிறது பாவாதிபதி. மனக்குழப்பம் உண்டு பண்ண அவங்களுக்கெல்லாம். இன்னொன்று சொல்ல வரேன், கன்னி ராகு, கண்டோ சுகராகு, கன்னி ராகு, மேன்மை ராகு, கன்னி ராகு, பெருமை ராகு, கன்னி ராகு, கண்டக ராகு. ஏன்னா அவங்க ஜாதகம் வந்து 25 கடந்த வரைக்கும் பல பால் படுத்தும். 25 கடந்து வட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. அந்த ராகுக்கு மதிப்பு. துலா ராகு துக்கமான ராகுங்கிறேன், ஆனால் மனைவிக்கு சாரமாகும், மனைவி கஷ்டத்தை கொடுக்கும். மனைவி ஜாதகம் நல்லா இருந்தால் மாற்றி போடும். ராகுலேயே 12 கிரகத்துக்கு 12 ராகு இருக்குது.
குருவுக்கும் பாண்டவ கிரகத்துக்கு பாண்டவருக்கு பலன் இருக்குது. எல்லாம் மொத்தமாக பலன் சொல்லி பிடிச்சிட முடியாது சார். சரி சரி. ஜாதகம் என்பது ஒரு தெய்வீக அம்சங்கள். ஜாதகத்தை உயிரை காப்பாற்ற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது. இது முக்கியமான நிகழ்ச்சிகள். அந்த ஜாதகம் வந்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகம் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த ஜாதகம் வந்து கிரகம் எப்படின்னா புத்திகாரன் கெட்டு போகுது, கலசனம் கெட்டு போகுது. எது 5 கோடி புத்திகாரன் கெட்டு போச்சு, கலசக்காரன் கெட்டு போச்சு, 2 கோடி கெட்டு போச்சு, 3 கெட்டு போச்சு. இது என்ன பலன் சொல்ல முடியும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 5 கோடி புத்திகாரனும் கெட்டு போச்சு, கலசனாக 7 கோடியும் கெட்டு போகுது, 2 கோடி குடும்பம் தான் கெட்டு 3 கெட்டு போகுது. நான் புதுப்படையில் லக்கன்னு சொல்கிறேன். என்ன பலன் சொல்கிறீங்க? அவர் கேட்குறாரு, என்னங்க இந்த கிழமை வந்துச்சு, இவன் ஒரு பெண் ஜாதகம் அது. அப்போ நான் சொன்னேன், ஜாதகம் வந்திருக்கு, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். சொல்லுங்கள் பலன் சொல்லுங்கன்னாரு. சார் இந்த மாதிரி ஜாதகம் நல்லா இருக்குது, இல்லையே நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, 2 கோடி கெட்டு போச்சு, 5 கோடி கெட்டு போச்சு, 7 கோடி கெட்டு போச்சு, ஒரு பேர் ஜாதகம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, இது ஒரு மோசமாக போகும், இது குடும்பம் இல்லை, இது பிள்ளை இல்லை, இது அப்படின்னு சொல்லி அசிங்கமாக எழுதிட்டாங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், இவர் சார் இதில் பார்த்தேன், அதை வந்து பார்க்க வந்தீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். எங்கேருந்து வராங்க? வெளியூர்லேருந்து வராங்க, திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வராங்க. நான் பார்த்தேன், உண்மை ஐயா 5 கோடி கெட்டு போச்சு, கொஞ்சம் கோபக்கார பொண்ணு தான், தப்பான அபிப்பிராயம் கிடையாது. 2 கோடி கெட்டு போச்சு, பூரிய புண்ணிய சாணம்லாம் வாங்கி போட்டுருச்சு, நீ கஷ்டப்பட்டு ஒன்றுக்கு வரீங்க, ரைட்டு. கலந்து 7 கெட்டு போச்சு, ஜாதி பிள்ளையாக கட்டிக்கிறோம், ஆனால் குழந்தை பாய்க்கும் இருக்குது. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை கட்டினால் அது 2 புருஷன், அந்த பொண்ணை மாப்பிள்ளை பார்த்தால் அது 1 புருஷன். இதாங்க வித்தியாசம் சொன்னேன். நான் எப்படி சொல்லி போட்டீங்க? மறுபடியும் புத்தி கேட்டு போகும், வேசியாக போயிடுவாங்க, மோசமாக போயிடும், பிள்ளை பிறக்காது, 2-3 பிள்ளை கட்ட சொல்லி சொல்லிட்டாங்க. ஐயா அதெல்லாம் இல்லை, இதுதான் விளக்கம், இந்த ரகத்தை விளக்கம் சொல்லி நம்ப மாட்டேன்ட்டார் அவர். நம்பி ஒரு பெரிய ஜோதிச்சு பார்க்க போயிருக்கார் போட்டுக்கு, அவர் அதான் தூக்கி ஏஞ்சான். நான் பார்க்காம இன்றைக்கி அந்த பொண்ணு ஜாதி பஞ்சாயத்து கட்டி, ஜாதி படி ஜாதி கல்யாணம் முடிச்சு, 2 ஆம்பளை பிள்ளை பெற்று, 2 ஆம்பளை பிள்ளை பெற்று, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன விளக்கம்? 2 கோடி ஒன்றும் 5 கோடி ஒன்றும் 7 கோடி கெட்டு போனாலும் பேசி பிள்ளை இல்லை பிழைக்காத அர்த்தம், டக்குன்னு மட்டம் பண்ணி என்ன அர்த்தம்? இது ஒரு முக்கியமான இன்சிடென்ட். இன்னொரு ஜாதகம் வருது, ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க என்கிட்ட, பார்த்து கமெண்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஆள் ஏற்கனவே இப்போ நம்பிக்கை இல்லாத ஆள், பாருங்கிறாரு. பார்த்து பிள்ளை அதை புத்த பயத்து கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை பிறந்து ஒரு 57 நாள், 57 54 நாள் ஆகுது. எல்லாம் நல்லா இருக்குது ஜாதகத்தில். கிரக அமைப்பு, லக்கணங்கள், நான் கிரகத்தை சொல்ல விரும்பலை, கிரக அமைப்பு லக்கணம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, என்ன ஆயுஸ் இல்லை. ஆயுஸ் ஏன் இல்லைங்கன்னா 8 கோடி லட்சம் பத்து போச்சு. பாலஸ்டிப்போட பங்க ஜாதகம் 8 வருஷத்துக்கு தகுந்த குழந்தை பத்துருக்காங்க. நல்லா கேட்டுருங்க, 8 வருஷம் தகுந்த பத்துருங்க. நான் சொன்ன என்னாகும், இந்த சனி பிடிச்ச வாயில் வந்து கெட்டு போச்சுப்பாங்க. ஆமாம், சொல்ல என்ன சொல்லுவாங்க, இவனை சோசியனாப்பாங்க. அப்போ இறைவனை வேண்டிக்கிட்டேன், இந்த நல்லாவும் இருக்கணும், பாதிக்கப்படணும், காப்பாற்றப்படணும். இறைவன் ஐயா இந்த குழந்தை நல்லாதான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்படும், கொஞ்சம் பாதை வரும், இப்போ தான் பிறந்திருக்கு, ஒரு 3 மாதம் கழிச்சு நல்லாயிரும்னு சொன்னேன். 3 மாதம் கழிச்சு நல்லாயிருக்கான். இல்லை சார் டாக்டர் சொல்லுவாங்க, அந்த பெட்டிலங்கிறாங்க, இந்த பெட்டிலங்கிறாங்க, கண்டங்கிறாங்க, இது ஐசியில் வச்சு இப்போ தான் ஆகும் போகட்டேன். அவ்வளோதான். அசாதியாக இருக்கீங்க நீங்கள், ஆயுள் பலம் இல்லை, கண்டமான கரம் சொல்லிட்டுருக்கோம். ஆனால் அப்படி என்ன பயன் சொல்கிறீங்க, நல்லாயிரும் வந்துடும் தைரியமாக சொல்கிறீங்க. கரெக்டாக நான் 3 மாதம் சார், 3 மாதம் நல்ல ஒரு இதை கேட்டுங்க. 3 மாதம் ஆகுது, கோயில் திருப்பி இருக்காங்க, இந்த அம்மா கொண்டு போயிருக்காங்க சார். இந்த அம்மா ஏடி சாக்கு அடிச்சிருச்சு, அந்த பிள்ளை அம்மாவுக்கு ஏடி சாக்கு வந்து குழந்தை சேர்த்து சார், சேர்த்து கீழே விட்டாங்க சார். அந்த குழந்தை சாகலை சார், ஏடி சாக்கு தான், சாகலை. நிகழ்ச்சி உண்மை நம்பலாம், மரணத்துக்கு சமமான கண்டம். குழந்தையும் நல்லாயிருச்சு, அம்மாவுக்கு தான் இந்த ரகம் அந்த வெந்து போச்சு, அந்த குழந்தை நல்லாயிருச்சு. அந்த 40 கண்டங்களை எப்படி சார் மாற்றிச்சு? டாக்டர் கைவிட்ட கேஸு சொல்லுங்க, ஏன் தெரியல. இயற்கை, அது இறைவனை அனுக்கிறோம். இப்போ பெரிய பிரபலமான ஜனதா கட்சி மெம்பர் தலைவர் பெரியார் இருக்காரு, இங்கே தமிழ்நாடு இருக்காரு, அவர் 2 பெண் குழந்தை. அந்த பையன் பேட்டி கொடுங்க, பேட்டி சொல்லிச்சு, இனிமேல் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா சொல்லிச்சு. லக்னம் அருமையான லக்கணம், அருமையான ராசி, சிறப்பு ஜாதகம், பெண் குழந்தை பிறந்திருக்கு, அமைப்பு ஜாதகம், நான் கிரகத்தை விமர்சனம் பண்ணல. அந்த பொண்ணு ஜாதகம் பெரிய டாப்பான கோடிச்சாங்க சார், இப்போ கஷ்டப்படுது. அப்போ நான் சொன்ன ஜாதகம் பார்க்க வந்தாங்க, அம்மா மேரேஜ் ஆகணும், லைஃப் பண்ணணும், டைவர்ஸ் ஆயிடணும், நெக்ஸ்ட் மேரேஜ் இருக்குது, அப்பா பெய்யார் ஆயிடுவார், அவன் தங்கச்சி வெளிநாட்டு போயிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது அந்த பொண்ணு, இப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குன்னு நம்பலை, நீ நல்லா இருக்கு, அந்த பிள்ளைக்கு மேரேஜ் ஆக போகுது, சிறப்பாக இருக்க போகுது. அவங்க அப்பா எம்பி போஸ்ட் அது ஒன்று தான் கிடைக்கல. பெரியார் சார் விஐபி சார், இயற்கை சார், எல்லாமே நடக்குது சார்.
அந்த மாதிரி ஜாதகம் யோகமான ஜாதகம். அந்த ஜாதகத்தை குழம்பு சொல்லியிருந்தாங்க, இது நடக்காது அப்படி இப்படினாங்க. நடக்கதான் போகுது பிள்ளை ஜாதகத்தில். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.